ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு ஈஸியான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இது புளிச்சு போன மாவுங்க. முந்தா நாள் மாவு நான் இதுக்காக கூட ஒரு நாள் வச்சிட்டு இருந்தேன். நான் 2 நாளில் எப்போவுமே காலி பண்ணிவிடுவேன். கொஞ்சம் மாவை நான் 3 நாளாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சிட்டு இருந்தேன். நல்லா புளிச்சிருக்கு. நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் பழைய மாவு இருக்கும். அதை வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி பயன்படுத்தலான்றது தான் இந்த வீடியோவோட விளக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாவை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எதெல்லாம் இதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. நான் இதுக்காகவே நேற்றுலேருந்து துடைக்கலை, வீடியோ போடணுன்றதுக்காகவே அப்படியே விட்டுட்டேன் நைட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டவ்வு. இப்போ இது ஒரே வேறு எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் இந்த ஒரு புளிச்ச மாவு மட்டும் போதும். ஒரு 2 டீஸ்பூன் மாவு 3 டீஸ்பூன் மாவு இருந்தால் போதுங்க. பாருங்கள் அவ்வளோதான் போதும். இது ஓரமாக வச்சிடலாம். இதில் கையிலேயே அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். இதை புது ஸ்டவ் மாதிரி ஆகிடுங்க. நம்ம வீட்டில் வேணான்னு நிறைய வீட்டில் மாவை சிங்கில் கொட்டுவீங்க. அந்த மாதிரி கொட்டாமல் இப்படி கூட பயன்படுத்தலாமான்றது தான் வீடியோவோட விளக்கம். பாருங்க, ஒரு நிமிஷத்தில் அப்படியே கழண்டு வந்துடுங்க. எல்லா அழுக்கும், எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். இதுக்கு நம்ம எதுவுமே கெமிக்கல்லாம் வாங்கி மெனக்கிட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணாமல் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். பாருங்கள் அப்படியே உறிஞ்சின்னு வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஒரு நிமிஷம் விட்டோம். கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் விட்டால் போதும். இப்போ ஒரு காஞ்ச துணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணி எடுத்துப்போம். காஞ்ச துணி எடுத்துக்கலாம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துப்போம். தண்ணி ஊற்றி கழுவி விட்ற வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட தண்ணி ஊற்றலாம். தண்ணி போக முடியாது மாடை மேலே அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு தண்ணியில் முக்கி பாருங்க. அப்படி துடைக்கும் போதே பளபளன்னு வந்துடுது பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த காஞ்ச துணியை ஈரத்தில் தண்ணியில் தொட்டு தொட்டு அப்படியே துடைக்கலாங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் இந்த துணியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு காஞ்ச துணியில் அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் இந்த மாவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு காஞ்ச துணியில் நீங்கள் தண்ணி மேடை மேலே கழுவி விட்ற வசதி இருந்துச்சுன்னா கழுவி கூட விட்டுடலாம். காஞ்ச துணியில் அழகாக துடைச்சிங்கன்னா பளபளன்னு ஆகிடுங்க. வெறும் புளிச்ச மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக பளபளன்னு ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு காஞ்ச துணியில் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது ஒரு 10 வருஷம் ஸ்டவ்வுங்க. இது 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். வெறும் ₹1 கூட செலவு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டவ்வு புது ஸ்டவ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து இன்னொரு பொருளையும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அடுத்து மிக்ஸி துடைக்கலாங்க. மிக்ஸியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் துடைக்கலாம்.
இதே மாவு இருந்துச்சுன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே போயிடுங்க. இதை புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு அப்படியே போயிடும். மாவு மீந்துச்சுன்னா நான் வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். அதே மாதிரி தயிர் வந்து புளிச்சு போயிருந்துச்சுனாலும் அதையும் நம்ம வந்து பாத்ரூம்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பல் விளக்குற ப்ரெஷ் இருந்துச்சிங்கன்னா அது உள்ளே போட்டு நீங்கள் வந்து அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஊறட்டும். 1 நிமிஷம் கழித்து கழுவுவோம். பல் விளக்குற ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அழகாக வந்து இப்படி வந்து இடுக்கலெல்லாம் விட்டு நல்லா தேய்ச்சிடலாம். அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடுங்க. எவ்வளோ கட்டியாக ரொம்ப நாள் அழுக்கு இருந்தால் கூட அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடுறோம். இந்த மாவை வந்து இப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. கீழே ஊற்றாதீங்க. மாவு இருந்துச்சுன்னா பாருங்கள் எப்படி உறிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா? நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் கூட போதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தேய்ச்சது போதும். நான் வந்து சும்மா லைட்டாக தான், வீடியோ லென்த்தாக வரக்கூடாதுன்னு லைட்டாக தான் தேய்க்கிறேன். நான் தனியாக செய்கிறதா தான் இன்னமும் வந்து நல்லா இதுவாக பண்ணுவேன். இப்போ வந்து அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் தொடச்சா அதே ஈர துணியை லைட்டாக அலசிக்கோங்க. அலசிட்டு முதல்ல அந்த மாவை அப்படியே வந்து எடுத்துருங்க. அப்புறமா ஒரு காஞ்ச துணி வச்சு துடைச்சோம்னா நல்லா சூப்பராக ஆகிடும். இப்போ இந்த மிக்ஸி உள்ளே வந்து இந்த ஈர துணி லைட்டாக, தண்ணி ரொம்ப சொலன்னு இருக்கக்கூடாது. இதை வச்சு இப்படி பின்பக்கமாக சுற்றி விட்டோம்னா அதில் அழுக்கெலாம் வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, அப்படியே உறிஞ்சிட்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து காஞ்ச துணியில் துடைப்போம். முதல்ல உள்ளே துடைச்சி எடுத்துடலாம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. பாருங்கள், இது மேலே எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, இது மேலே அப்படியே உறிஞ்சிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே உறிஞ்சிட்டு வந்துருச்சு. க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலைங்க, தொடச்சாச்சு. எவ்வளோ மோசமாக கரை பிடிச்சிருந்த மிக்ஸியாக இருந்தால் கூட இந்த மாவு புளிச்ச மாவில் அழகாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். க்ளீனாக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராகிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. அது வந்து ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அப்படியே குத்தி எடுத்துடலாம். அவ்வளோதான். எதுவுமே கலக்கலைங்க, வெறும் புளிச்ச மாவு. பாருங்கள், இப்போ இந்த மேடையெல்லாம் கூட நான் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிடுவேங்க. இந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து துணியால் தொடச்சி எடுத்துருவேன். தண்ணி போகிற வசதி இருந்தால் நம்ம கழுவி விட்டுடலாம். கிச்சன் மேடையில் பாருங்கள், நான் அந்த மிக்ஸி எடுத்துடுறேன். கிச்சன் மேடையில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு. இப்போ பாருங்கள், மேடையில் வேணால் இந்த ஒரு பார்ட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மொத்த எண்ணெய் பிசுக்கும் வந்துடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி முதல்ல ஈர துணியில் அப்படியே வந்து ஒத்தி எடுத்தோம்னா கண்ணாடி மாதிரி பலன்னு ஆகிடுங்க. இதை வந்து அதை தொடச்சி எடுத்துகிட்டு அப்போ ஒரு நல்ல துணியில் தொடச்சிடணும். அப்படியே எண்ணெய் பிசுக்கு மொத்தமாக போகுது பார்த்தீங்களா? இந்த மாவில் வந்து இந்த சிட்ரிக் இருக்கோங்க, புளிப்புத்தன்மை.
அது வந்து அந்த அழுக்கு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், இன்னும் நான் வந்து காஞ்ச துணி வச்சு துடைக்கலை, அதே மாவு துணி தான். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப விட்டோம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு காஞ்ச துணியில் துடைக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நான் ஒரு பக்கம்தான் உங்களுக்கு துடைச்சி காட்டுறேங்க, ஃபுல்லாக துடைக்கல. பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா தர. அடுத்து பாத்ரூமில் இருக்கிற சிங்க்கு பாருங்கள். பாத்ரூம் மேலே இந்த இடத்துலலாம் கரை இருக்குது. இது இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுலேயும் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் ஊறட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதே கந்த துணியிலே வந்து தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம், இல்லை ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறதாலும் பண்ணுங்க. நான் துணியில் துடைச்சாலுமே நான் வந்து அழகாக வந்துடுங்க. இதுலேயும் போட்டிருக்கேன், குழாலையும் இந்த துணியை வச்சே தேய்க்கலாம். இந்த குழாலையும் வந்து இந்த இருக்கிற கரெல்லாம் வந்து பிச்சு பிச்சு எல்லாமே போயிடுங்க. பாருங்கள் எப்படி உறிஞ்சிட்டு வருது தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஃபுல்லாக கழுவிட்டு காட்டுறேன். நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். நான் வந்து இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து செய்யலாம் கொஞ்சம் துணி. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. பாருங்கள், அப்படியே புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே நான் வீடியோ கட் பண்ணாமல் காட்டுறேங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க, புளிச்ச மாவில் போய் எப்படி கழுவுறது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இடத்துலலாம் எவ்வளோ கரை இருந்துச்சு பாருங்கள் மேலெல்லாம். ரெண்டு நாளுக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி சிங்க்கு பாத்ரூம் இதெல்லாம் வந்து நல்லா கழுவி க்ளீனாக வச்சுங்க. அதுதான் நமக்கு நல்லது. முன்னெல்லாம் வந்து காட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பாத்ரூம்ன்றது ரொம்ப லாங்கில் வச்சுருப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. அது நம்மளுக்கு சுகாதார கேடு தான். ஆனால் வந்து வேறு வழி கிடையாது. எல்லோரும் ஃப்ளாட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் நம்ம தான் வந்து வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்குன்னு கெமிக்கல்ஸு அது இதுன்னு சொல்லி வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டை எப்படி சுத்தம் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவோட விளக்கம். பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.